Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video exercise 13.1 7th question பார்க்குறோம். Two coins are tossed once where E is tail appears on one coin அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 coins இருந்துச்சு அப்படின்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? S வந்து H, H, T, T, H, அதுக்கப்புறமா வந்து T, T. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ கிவன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஈக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெய்ல் அப்பியர்ஸ் ஆன் ஒன் காயின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கு இந்த இதுவும் வந்து வரும், டெய்ல் அப்பியர்ஸ் இன் ஒன் காயின். ஸோ ஹெச், டி அண்ட் டி, ஹெச். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இஸ் 2/4 which is 1/2. அண்ட் எஃப் இஸ் ஒன் காயின் ஷோஸ் ஹெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச், டி அண்ட் டி, ஹெச் இதுக்கும் வந்து அதே தான் வந்து வரும். அண்ட் பி ஆஃப் எஃப் இஸ் 2/4 which is 1/2. and E of E intersection F வந்து H, T common to both E and F தான் எழுதுறோம். ஸோ அப்போ T, H. ஸோ probability of E intersection F is 2/4 which is 1/2. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ probability of E given F is equal to E intersection வந்து 1/2 by 1/2. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் அண்ட் 1 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்குமே சேம் சாம்பிள் ஸ்பேஸ் தான் வந்து வரும். ஸோ ஈவெண்ட் ஈக்கான எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும்னு பார்க்கலாம். நோ டெய்ல் அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா ஹெச், ஹெச் மட்டும்தான் வந்து வரும். அடுத்தது அப்போனா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வில் பி 1/4. அடுத்தது எஃப், எஃப்போட எலமெண்ட்ஸ் நோ ஹெட் அப்பியர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா டி, டி மட்டும்தான் வந்து வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வில் பி 1/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து என்ன வரும், நம்மளுக்கு வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் நல் செட். ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வராது. அப்போனா பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 0. So P of E given F is equal to P of E intersection F by P of F, which is 0/1/4, which is 0. So இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 8th கொஸ்டின், a die is thrown 3 times and event ஈக்கு வந்து 4 appears on the third toss அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. die is thrown 3 times. இது கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். the same thing நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க, die is thrown 3 times. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ், ஸோ 1, 1, 1 நான் வந்து ஃபுல்லாக எழுதலை, 1, 6, 6 வரைக்கும் வரும். அண்ட் அதே மாதிரி ஸோ 2, 1, 1 அண்ட் 2, 6, 6. அடுத்தது 3, 1, 1 அண்ட் 3, 6, 6. ஸோ 4, 1, 1 அண்ட் 4, 6, 6. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தான் அண்ட் 6, 1, 1 அண்ட் 6, 6, 6 வந்து வரும். ஸோ டோட்டல் கேசஸ் 6 into 6 into 6 which is 216 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இ வந்து பார்க்கலாம். டை is thrown 3 times. Event E வந்து 4 appears on the third toss அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஸோ ஈவெண்ட் ஈயோட எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஈயோட எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்த்துட்டோம். அப்போனா வந்து என் ஆஃப் இ வந்து நம்மளுக்கு என்ன வரும், என் ஆஃப் இ இஸ் 36 வரும். ஸோ இங்கே வந்து 1, 1 இருக்கா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் டாஸில் வந்து 4 வரணும். ஸோ 1, 1 அப்புறம் 4, 1, 2 4, 1, 3 4 வரும். 1,
4,4 வரும், அப்புறம் 1,5 அப்புறமா 4 அதேவே வரும் அடுத்தது. அதாவது இப்போ வந்து நம்ம 2 காயின் டாஸிங்னா வந்து நம்ம எழுதுவோம்ல 1,1 1,2 1,3 அதே மாதிரி அதே 1,4 1,5 இதெல்லாம் எழுதுவோம்ல, கூட வந்து 4 சேர்த்து எழுதுறீங்க ஃபுல்லுமே. அதுதான் அதே தான் வந்து இங்கே 3,1 3,2 3,3 3,4 4 சேர்த்து எழுதுறீங்க. 4,1 4,1 4,2 4,3 4,4 வரும், கூட வந்து 4 தேர்ட் டாஸ்ல வந்து 4 சேர்த்து எழுதணும். இப்படிதான் வந்து நம்ம ஈயோட ஈல வந்து என்னென்ன ஈவெண்ட் ஈல என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்றது இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 36 வந்து வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வில் பி என் ஆஃப் இ வந்து 36/216. இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. ஸோ எஃப்க்கு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வரும்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க 6 and 5 appears respectively on the first 2 tosses அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 6,5,1 6,5,2 and 6,5,3 6,5,4 6,5,5 and 6,5,6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து என்ன வரும் 6/216 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இ இன்டர்செக்ஷன் எஃப், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து நம்மளுக்கு என்ன வரும் இ இன்டர்செக்ஷன் எஃப் இங்கே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6,5,4 ஏன்னா லாஸ்ட் த்ரோவில் வந்து 4 வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ 6,5,4 மட்டும்தான் வந்து வரும் அண்டு இட் வில் பி 1/216. So probability of E given F வந்து find out பண்றோம். Probability of E intersection F by probability of F. So E intersection F வந்து 1/216 by 6/216. So 1/216 into 216/6 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/6 தான் வந்து ஆன்சர். வந்து எக்ஸாம்பிள் 8ல் சேம் அப்படியே சேம் ஆன்சரும் சேம் அந்த சேம் திங் கொஞ்சம் வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 5 வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் த சேம் கொஷின், ஆனால் வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே ஆன்சர் தான் 1/6 தான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்க்கலாம். 9th sum, mother, father and son line up at random for a family picture. E வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஈவெண்ட் E வந்து sun on one end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எண்டுன்னு வந்து சொல்லலை, ஆனால் வந்து sun வந்து இது he is on one end அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாதர் in middle அப்படின்றது வந்து ஈவெண்ட் எஃப். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபாதர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபாதர், மதர், அப்புறமா சன். அடுத்ததில் ஃபாதர், சன், மதர். அதாவது ஃபாதர் அப்படியே வச்சுக்கிட்டு மதரையும் சன்னையும் மாற்றி எழுதியிருக்கேன். அடுத்தது மதர் எடுத்துக்கலாம். ஸோ மதர் எடுத்துக்கிறோம், ஃபாதர் அண்ட் சன். அடுத்தது மதர், அப்புறமா சன், அப்புறம் ஃபாதர். இப்போ அடுத்தது சன் எடுத்துக்கலாம். ஸோ சன் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மதர், ஃபாதர். திருப்பியும் சன் எடுத்துக்கிறோம், ஃபாதர், மதர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், மதர் அண்ட் சன்னை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். மதரை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஃபாதரையும் சன்னையும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதே மாதிரி சன்னை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம், மதரையும் ஃபாதரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ n of s is 6. ஸோ இப்போ ஈவெண்ட் ஈயோட எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். சன் வந்து ஆன் ஒன் எண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சன் ஒன் எண்ட்னா எதனா ஒரு எண்டு, ஒன்று இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். ஸோ இது இந்த எலமெண்ட் வரும், அப்புறம் இந்த எலமெண்ட் வரும், அதுக்கப்புறமா இந்த எலமெண்ட் வரும் அண்ட் இந்த எலமெண்ட் வந்து வரும். ஸோ மொத்தம் 4 வரும். அதாவது F, S, M, S, அடுத்தது M, F, S, அடுத்தது S, M, F, அடுத்தது S, F, M வந்து வரும். ஸோ n of E is 4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E வந்து நம்ம எழுதணும். ஸோ அப்போ வந்து 4/6 வரும், which is 2/3. இப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ஈவெண்ட்டோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஃபாதர் இன் மிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர் மிடில் அப்படின்னும் போது இங்கே வந்து ஃபாதர் மிடில் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபாதர் மிடில் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் தான் வந்து வரும். ஸோ தட் இஸ் M, F, S, அடுத்தது S, F, M. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் F வில் பி
2 by 6 which is 1 by 3. ஸோ P of E intersection F வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் வந்து காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ MFS இது வரும். அண்ட் அதே மாதிரி SFM இது வந்து வரும். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2 by 6 which is 1 by 3. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ P of E given F is equal to P of E intersection F by P of F. So அப்போ 1 by 3 by 1 by 3. So which is 1. So இதான் வந்து answer for 9th question. Next வந்து 10th question பார்க்கலாம். ஸோ 10th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா black and red die or rolled அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா 2 டை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அப்போனா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வரும். ஸோ இட் வில் பி 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அடுத்தது வந்து 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5 and 3, 6. அடுத்தது 4, 1, 4, 2, 4, 3, 4, 4 and 4, 5 and 4, 6. அடுத்தது 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5 and 5, 6. அடுத்தது 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5 and 6, 6. ஸோ N of S sample space வந்து மொத்தம் வந்து 36. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்னு பார்ப்போம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் ஆஃப் ஒப்டேனிங் அ சம் கிரேட்டர் தேன் 9 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ E வந்து என்னது சம் ஆஃப் நம்பர்ஸ் greater than 9. அடுத்தது given that the black die resulted in 5. ஸோ அப்போனா F வந்து என்னது given condition வந்து என்னது 5 appeared on the black die. ஸோ probability of E given F வந்து என்ன கண்டுபிடிக்கும் probability of E intersection F by probability of F. ஸோ ஃபஸ்ட்டு E ஈவெண்ட்டோட எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதிக்கலாம். sum of numbers greater than 9. ஸோ என்னென்னலாம் greater than 9 வரும் 10, 11, 12 இது மூணும் வந்து வரும். ஸோ அப்போனா 4, 6, 5, 5 4, 6னா 6, 4ம் வரும். 5, 5 அடுத்தது வந்து 5, 6 வரும். 6, 5 வந்துடும். அப்புறம் 6, 6 வரும். ஸோ இதான் வந்து ஈயோட எலமெண்ட்ஸ். அப்போது N ஆஃப் E வந்து 1, 2, 3, 4, 5, 6. probability of E வந்து 6 by 36 which is 1 by 6. நீங்கள் இது வேணா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து F எழுதலாம். ஸோ ஈவெண்ட் F வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் 5 appeared on the black die அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வரணும் black dieல. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டையில் வந்து black வரணும். ஈவெண்ட் F வந்து என்ன சொல்லியிருக்காங்க 5 appeared on the black die. அதாவது பிளாக் டையில் 5 வரணும். அதாவது ஃபஸ்ட்டு டையில் வந்து 5 வரணும். அப்போனா என்னென்ன காம்பினேஷன்லாம் வரும் 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5 and 5, 6. ஸோ N ஆஃப் F எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ probability of F will be N of S 6 by 36. இதுக்கும் 1 by 6 தான் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன். ஸோ E இன்டர்செக்ஷன் Fக்கு என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் வரும் 5, 5 வரும் அண்ட் 5, 6 வரும். இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு E இன்டர்செக்ஷன் F வரும். ஸோ N ஆஃப் E இன்டர்செக்ஷன் F வந்து 2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F வந்து 2 by 36 which is 1 by 80. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். probability of E given F is equal to probability of E intersection F by probability of
எஃப். இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து நீங்கள் 2/36 எடுத்துக்கலாம், 1/18 எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் எது நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஒன்று சிம்பிளிஃபைட் ஃபார்ம் எல்லாத்தையும் எடுங்க, இல்லாட்டினா வந்து அந்த சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. ஸோ 1/18 வந்துடும் அண்ட் 1/6 வரும். ஸோ 1/18 into 6/1. 6 1 time, 6 3 times. So 1/3. இதான் வந்து ஆன்சர் ஃபார் 10th கொஷனில் ஏ. இப்போ நெக்ஸ்ட் வந்து 10th கொஷின் பி வந்து பார்க்கலாம். ஸோ பி சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒப்டெய்னிங் த சம் 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கிவன் தட் த ரெட் டை ரிசல்டட் இன் அ நம்பர் லெஸ் தேன் 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ சேம் சாம்பிள் ஸ்பேஸ் இங்கே எழுதணும்ல, அதே சாம்பிள் ஸ்பேஸ் தான் வரும். நான் ரிப்பீட் பண்ணலை. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும்னா 36. அது இங்கே வர்றதுல அதே தான், சேம் திங், சேம் எலமெண்ட்ஸ் வரும். நான் எழுதலை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன ஈவெண்ட் வந்து என்னென்னு வந்து இப்போ எழுதிக்கலாம். சம் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் 8 இருக்கணும். அண்ட் எஃப் வந்து என்னது, நம்பர் ஆன் ரெட் டை இஸ் லெஸ் தேன் 4. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி ஆஃப் இ கிவன் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப். ஸோ இ ஈவெண்ட்டுக்கான எலமெண்டெல்லாம் வந்து எழுதிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் நம்பர் இஸ் 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பண்ணும் போது 8 வரணும். ஆட் பண்ணும் போது அந்த ரெண்டு டைஸோட அந்த அவுட்கம்மையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 8 வரணும். ஸோ இப்போ 2,6 2 + 6 8 வந்துருச்சா, 3,5 3 + 5 8 வந்துருச்சா, 4,4 8 வந்துடும், 5,3. ஸோ 5,3,5 அண்ட் 5,3 அதே மாதிரி 6,2 வரும். இங்கே 5,3 ஆட் பண்ணும் போது 8, 6,2 ஆட் பண்ணும் போதும் 6 + 2 8 வந்துருச்சு. ஸோ அப்போ என் ஆஃப் இ வந்து நம்மளுக்கு என்னென்ன 1 2 3 4 5. ஸோ 5 வந்துடும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வந்து 5/36. அடுத்தது எஃப் ஈவெண்ட்டுக்கான எலமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆன் ரெட் டை இஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரெட் டை அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது அந்த செகண்ட் டைஸ், அதில் வந்து 4க்கு லெஸராக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வரும். அதாவது 1 2 3 3 வரும். ஸோ அப்போனா என்னென்னலாம் வரும், 1,1 வரும், 1,2. நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மாற்றி எழுதுறேன். ஸோ அப்போது 1,1 1,2 1,3 வரும். அண்ட் 1,4 வராது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கே செகண்ட் டைஸில் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், லெஸ் தேன் 4 தான் வந்து வரணும். ஸோ அப்போ 1,1 1,2 1,3 வந்துடும். அடுத்தது 2,1 2,2 அண்ட் 2,3 வரும். அடுத்தது 3,1 3,2 அண்ட் 3,3. அடுத்தது 4,1 4,2 அண்ட் 4,3. அடுத்தது 5,1 5,2 அண்ட் 5,3. அடுத்தது 6,1 6,2 அண்ட் 6,3. ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ மொத்தம் 18 எலமெண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் எஃப் வந்து எவ்வளோ, 18 எலமெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இஸ் என்ன வரும், என் ஆஃப் எஃப் வந்து 18/36 வந்து வரும். அடுத்தது இ இன்டர்செக்ஷன் எஃப்க்கான எலமெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ வந்து என்னவா இருக்கணும், சம் ஆஃப் த நம்பர்ஸ் 8ஆகவும் இருக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு டையில் வந்து லெஸ் தேன் 4ஆகவும் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் போது 5,3 வரும் அண்ட் 6,2 வரும். இந்த 2 எலமெண்ட் மட்டும்தான் வரும். என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து 2 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் 2/36. ஸோ பி ஆஃப் இ கிவன் எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப் வந்து வரும். அண்ட் இ இன்டர்செக்ஷன் வந்து 2/36 அண்ட் பி ஆஃப் எஃப் 18/36. ஸோ 2/36 into 36/18. 36 cancel 1 time 9 time. ஸோ 1/9. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 1/9. அதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.